ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவை தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மேலும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் 5 கொடையவன் ராசியிலே இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பாக யோகமான அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே. இது தவிர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகளும் சேர்ந்து நமது தனுசு ராசி என்பதற்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக மாற்றித்தர, நல்ல வெற்றிகரமான ஒரு தினமாக மாற்றித்தர காத்திருக்குங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெஸ்ட்டான சில பிளான்களை உருவாக்கி செயல்படுவது நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி நீங்கள் உங்களை காரியங்களில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள், ஸோ நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குதுங்க. இப்பொழுது உங்களுக்கு மனதில் இறை வழிபாடுகள் குறித்த ஒரு இறை சார்ந்த நம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஆன்மீக நம்பிக்கையும் உங்களுக்கு நல்ல ஒரு மனசக்தியை உருவாக்கி தருங்க. செலவுகளை மட்டும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. ஏன்னா எதிர்பாராத சில செலவுகள் இன்னைக்கு ஏற்படுறதுனால உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சிறப்பான தெளிவான ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, இங்கே ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டேலண்ட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கற்பிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்னைக்கு உங்கள் டேலண்ட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது உங்களுக்கு நல்ல வகையில் அமையதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்பொழுது கூட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. அதனால கூட்டாளிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அலைச்சல்களை நீங்கள் பார்க்காதீங்க. நல்ல ஆதாயம் கிடைக்கும், அதை நீங்கள் பார்க்கறது நல்லது. உங்களுக்கு அதன் மூலமாக வியாபார வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் பிரிந்து இருக்கக்கூடிய, உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் பற்றிய ஞாபகங்கள் இன்னைக்கு அடிக்கடி வந்து போகும். அதுதான் உங்கள் மனசில் கொஞ்சம் டயர்டன்ஸ் ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அதனால் உற்சாகம் தானாக சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு தினத்தை மாற்றிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அது மூலமாக நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்களுடைய தந்தைவழி உறவுகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. ஸோ தந்தைவழி உறவுகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நல்ல சக்திசாலியாக இருப்பீங்க நண்பர்களே. அதனால உங்கள் வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும். வழக்கமான வேலை நேரத்தை விட நீங்கள் பாதி நேரத்தில் உங்கள் வழக்கமான வேலைகளை செய்து முடிப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சீக்கிரமாக வேலையில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்படும் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு இன்கம் நீங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களை உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் குடும்பத்துக்காக சில ரொம்ப வேல்யூபிளான ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு எடுக்கலாம். ஸோ குடும்பத்துக்காக நீங்கள் யோசிங்க. குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுக்க நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. நல்ல வாய்ப்புகள் வரும்போது குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வருங்க. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பயப்படாமல் அதை ஏற்றுக்கிறது நல்லது. வாய்ப்புகள் எப்போதோ ஒரு தடவை தான் வருங்க, நீங்கள் புரிஞ்சு செயல்படணும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து உங்களை நீங்களே மறக்கக்கூடிய வகையில் காதல் கடலில் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது நண்பர்களே. ஆனால் அப்படி மூழ்கிறதுனால உங்கள் வேலைகள் சிலவற்றை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வேலைகளுக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். புரிந்து செயல்படும் நண்பர்களே. காதல் இசை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். காதல் இசையில் நீங்கள் மூழ்கக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. நீங்கள்
டைமிங்கை மெயின்டைன் பண்ணி காதல் வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது நல்லது. அதே மாதிரி உங்கள் வேலைகளை முடிக்கிறது ரொம்ப அவசியங்கிறதுனால வேலைகளுக்காக நேரத்தை ஒதுக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நிறைய ரெஸ்ட் எடுத்து செயல்பட முடியும் நண்பர்களே. அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமானவர்களுடன் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாடுவது நல்லது. அதன் மூலமாக உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை அடைந்ததற்காக இன்னைக்கு பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மனுஷில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணை இன்னைக்கு சிறப்பாக உங்ககிட்ட அன்பு காட்டி கனிவோடு நடந்துக்குவாருங்க. இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விஷயங்கள் அவருடைய தேவைகளை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியதும் ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக நேரத்தை செலவிடலாம். அதுக்காக நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நேர மேலாண்மையுடன் செயல்பட்டு சிறப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதிகமான சக்தி நிறைந்து காணப்படுகிற நண்பர்களே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் வரலாம். ஆனால் அந்த குழப்பங்களை நினைத்துக்கொண்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க. மன குழப்பங்கள் இருக்கும்போது அதில் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் மூலமாக அந்த குழப்பங்களை போக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு தேவையான பணம் உடனுக்குடன் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன சலுகை கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல கை கொடுப்பாங்க, உதவிக்கரம் நீட்டுவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. இந்த தினம் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள், நாட்பட்ட பிரச்சனைகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையக்கூடிய நல்ல யோகம் எங்களுக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும். ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 2 2ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் கால்நடை பணிகள் சிறப்பாக அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல மேன்மையான ஒரு நாள், முன்னேற்றகரமான ஒரு நாள். போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு உங்களுடைய டேலண்ட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க. குறிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு உங்கள் திறனில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சேவிங்ஸில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கூட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் வெற்றிகரமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியுங்க. பழைய நினைவுகள் உங்களதை விட்டு விலகி சென்றவர்களை பற்றிய ஞாபகம் இன்னைக்கு வந்து போகும். அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தந்தாலும் உங்கள் காரியங்கள் அதிகமான வெற்றிகள் கிடைக்கிறதுனால உற்சாகமாக இருப்பீங்க, சக்திசாலியாக இருப்பீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.